கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நான் உங்களிடத்தில் பேச போகிற செய்தியின் தலைப்பு புதிய சிருஷ்டி, a new man, a new creation. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் இன்று கேட்க போகிறோம். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். பிந்தின ஆலயத்தின் மகிமை, பிந்தின நாட்களின் மகிமை, பிந்தின ஜனத்தின் மகிமை. தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படியாக மாறும் என்கிறதை இந்த மாதத்திலே நாம் தியானிக்க வேண்டும். தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே அநேகர் தியானிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். சோத்திரம். எப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறாரோ அப்ப அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து சோத்திரம் குறுக்கிட்ட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களில் இருந்த 2வது ஆலயமானது எருசலேமில் இருந்த ஆலயம் அது விசேஷ மகிமை உடையதாக இருந்ததாம். சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்க்கிலும் சாலமோன் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் விசேஷ மரங்களினாலும் கட்டின அந்த முதன் ஆலயத்தை பார்க்கிலும் 2வது ஆலயத்தின் மகிமை மிக பிரமாண்டமாக இருந்தது. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம் வருகையை அனுபவித்த இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே இருந்த அந்த சபை அவ்வளவு மேன்மையாய், அந்த ஆலயம் அவ்வளவு மேன்மையாக இருந்தது. ஏன்? இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திலே உலாவினார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திலே உபதேசித்துக் கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திலே அற்புதம் செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திலே அநேக திருத்தங்களை செய்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து குறுக்கிடுகிற வாழ்க்கை அது மகிமையான வாழ்க்கையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து குறுக்கிடும் பொழுது ஒரு மனிதன் எப்படியாய் மாறுகிறானா? கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறான், சோத்திரம் பழையவைகள் ஒளிந்து போகுமாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, இதை நல்லா கவனிங்க. அநேகர் சொல்லுவார்கள், எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். அவங்க யோசிக்கிறது, ஐ ஹேவ் ஜீசஸ் இன் மீ. நான் சொல்லுகிறேன், எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறதை பார்க்கிலும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்கிறது மிக சிறந்ததாய் நான் கருதுகிறேன். ஏன்? அநேகர் நேரங்களிலே நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார், நமக்குள்ளே மனிதன் இருக்கிறான், நமக்குள்ளே உலக ஆசை இருக்கிறது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு சில நேரங்களிலே நாம் அப்படிப்பட்ட சோதனைகளிலே மாட்டிக்கொள்ளுகிறோம். அப்படிதானே? நம்முடைய பிள்ளைகள் மேல் நாம் அன்பு வைக்க வேண்டியவர்கள். என் மனதுக்குள்ளே என் பிள்ளை இல்லை என்று ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. என் மனதுக்குள்ளே முக்கியமானவர்கள் யாரும் இல்லை என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. நான் அதனால் விசேஷமாய் கருதுகிறது என்ன? கிறிஸ்து ஸ்தோத்திரம் எனக்குள் இருக்கிறார் என்கிறதின் பூரணம். ஸ்தோத்திரம் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று நம்ம சொல்லுகிறதின் பூரணம், அதன் அதிகம், அதன் ஸ்தோத்திரம் முடிவு எப்படியாக இருக்கும் என்றால், எனக்குள்ளே கிறிஸ்து இருக்க இருக்க நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் மாறுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்றால் என்னை சுற்றிலும் கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். நான் எங்கே பார்த்தாலும் கிறிஸ்துவை தான் நான் பார்க்க முடியும். இந்த ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் வெளியே இருக்கிற மரங்களையோ, நீங்கள் வெளியே இருக்கிற செடிகளையோ, வெளியே இருக்கிற வெளிச்சத்தையோ நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்? நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்திற்குள் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அதே போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கிறவனாய் மாறுகிறான். அவன் கண்களிலே, அவன் செவிகளிலே, அவன் யோசனைகளிலே எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிறது தான் உண்மை. பவுல் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறானாம்? அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறவன் புது சிருஷ்டி. ஒருவன் ரட்சிக்கப்பட்டால், ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு சபையின் பங்காளர் என்று சொல்லும் பொழுது சபைக்கு பணத்தை கொடுத்து பங்காளர் ஆகிறது அல்ல, சபைக்கு உத்தம விசுவாசியாய், சபையிலே ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய செய்திகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய்,
சோதரம் சபையின் தரிசனத்தோடு தன்னுடைய தரிசனத்தையும் இணைத்து கொண்டவர்களாய், சபையிலே நடக்கிற திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர்களாய், சபையிலே கர்த்தருக்கு மகிமையான சோதரம் காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் சபையின் பங்காளர்கள். சோதரம் சபையின் பங்காளர்களாக இருக்கிற ஒரு தேவனுடைய மனிதன் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்களும் நானும் அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். We are in Jesus Christ. நமக்கு இந்த உலகத்திலே நான் இல்லை. நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் என்னை சுற்றிலும் கிறிஸ்துவுடைய பிரசன்னம் இருக்கிறது. நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய யோசனைகளும் உலகத்தில் இருக்கிற மேன்மையை பார்க்கிலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் எப்படி இருக்கிறேன் என்கிறதை தான் அதிகம் நினைக்கிறது என்று சொல்லுகிறவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். பீயிங் இன்சைட் ஜீசஸ் கிரைஸ்ட், லிவிங் எ லைஃப் வித் ஜீசஸ். இயேசுவோடு இணைந்த வாழ்வு. எனக்கு மிகவும் அருமையாய் பிடித்த ஒரு பாடல், இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். ஸ்தோத்திரம். இயேசுவோடு இணைந்த வாழ்வு. அப்படி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம்? வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறார்கள். அப்போ நீங்களும் நானும் யாரு? புது சிருஷ்டி. We are a new creation. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களை பார்த்த விதம் வேறு, நீங்கள் எப்படி இருந்திருப்பீர்கள் என்கிறது வேறு, சோதரம் நீங்கள் எப்படி நடந்திருப்பீர்கள் என்கிறது வேறு, உங்கள் குணம் எப்படியாக இருந்திருக்கும் என்கிறது வேறு. ஆனால் நீங்கள் இயேசுக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டபடி, ரட்சிக்கப்பட்ட பின்பு சோதரம் இயேசுவுக்குள்ளாய் ஒரு சபையிலே அங்கத்தினர்களாய் மாறின பிறகு, ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு உங்களுடைய குணங்கள், உங்களுடைய உறவுகள் கூட மாற்றப்படுகிறது. உங்களுடைய சொந்தங்களும் மாற்றப்படுகிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், நீ புது சிருஷ்டியாய், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின என்கிற அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைமைக்கு மாத்திரம் பொருத்தமாய் இருக்க நாம் நினைக்க கூடாது. எல்லாம் புதிதாயின என்று சொல்லிவிட்டு வசனம் அப்படி சொல்லும் பொழுது நான் புதிதாய் இருக்கிறேன், இந்த காரியத்திலே நான் புதிதாகிவிட்டேன், என் குணத்திலே நான் புதிதாகிவிட்டேன், என்னுடைய நடவடிக்கையிலே நான் புதிதாகிவிட்டேன் என்று நாம் பிரித்து பேச முடியாது. வசனம் சொல்லுகிறபடி எல்லாம் புதிதாயின. எல்லாரும் கரங்களை இப்படி பண்ணி சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. சொன்னீங்களா? everything has become new. everything, name it. நீங்க பேர் சொல்லி சொல்லுங்க, எதுவா இருந்தாலும். என் சோதனை நான் எழுதி இருக்கிறேன் பாருங்க. என் வாழ்க்கை, என் யோசனை, என் முடிவு, என் அறிவு, என் தீர்மானம், என் ஏக்கம், என் முறை, நான் வாழும் முறை, நான் பேசும் முறை, நான் நினைக்கும் முறை, என் தீர்மானங்கள், என் நடவடிக்கைகள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய மாறுத்திரம், என்னை சுற்றி இருக்கிறது, என் குடும்பம், என் வீடு, ஸ்தோத்திரம், நான் என்னை கவனித்துக் கொள்ளுகிற விதம், நான் பிறரை கவனிக்கிற விதம், நான் பிறருக்கு மதிப்பு கொடுக்கிற விதம், எல்லாம் புதிதாக இருக்கிறது. யாருக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரோ, யாருக்குள்ளே இயேசு கிறிஸ்து வசிக்கிறாரோ அந்த மனிதன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். நேச்சுரலாகவே அவன் லைஃப்ல ஒரு மாற்றம் இருக்கும். மனிதர்கள் உங்களிடத்துல வந்து பேசும்பொழுது சொல்லுவாங்க, முந்தி மாதிரி நீ இல்லையேன்னு சொல்லுவாங்க, முந்தி மாதிரி கலக்கலன்னு பேச மாட்டேங்கிறியேன்னு சொல்லுவாங்க, முந்தி மாதிரி உறவினர்கள்ட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுகிறது இல்லையே என்று சொல்லுவார்கள், நீ முந்தி மாதிரி நகைச்சுவை பண்ணுகிறது இல்லையே என்று சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். நல்ல காரியத்தை கூட சொல்லுவாங்க. நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தாலும் உலக பிரகாரமாக எந்த காரியமாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது ஐ எம் a complete different man. நான் வேறே மனிதன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வேறே மனிதன். ஆமா, ஸ்தோத்திரம். பழைய குணம், பழைய யோசனை, பழைய திங்கிங், பழைய தாட், பழைய அறிவு, பழைய ஸ்தோத்திரம் முறை. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். முறை, ட்ரெடிஷன், அது எனக்குரியவைகள் அல்ல. இதை சொல்லுகிற பவுலுடைய வாழ்க்கை எப்படியாக மாறினது தெரியுமா? அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே சவுல் என்கிறவன் ஒரு மனிதன் இருந்தான். சவுல் என்கிறவன், அவனை குறித்து 3வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சவுல் எப்படிப்பட்டவனா? பாழாக்குகிறவன். அவன் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு சபையை பாழாக்கினவன். சபையுடைய சோதரம் சவுலுடைய பழைய காலம் பாழாக்குகிறவன், சிறைப்படுத்துகிறவன், சிதற பண்ணுகிறவன் பவுலுடைய வாழ்க்கை.
அதே பவுலை குறித்து 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய். ஆமா, நான் அந்த சீரிப்புங்கிற வார்த்தையை ரொம்ப நேரம் யோசிச்சு, ஒருவேளை அது ஒரு ஊரா இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். ஆமா, இப்பவும் எனக்கு தெரியல. நான் ஆங்கில பைபிள் ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது அந்த வார்த்தை சீரிப்புங்கிற ஊரா இருக்காது, சீரி அப்படி எடுத்துக்கலாம். சோதரன், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை he breath, அவன் சுவாசம். he breathனா சோதரன் ஒரு சோதரன் ஒரு நம்ம காலத்தில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் பைபிள் படி டிராகன்கிறது ஒன்று உண்மையாக இருந்ததுன்னா அது சோதனம், அது அக்னியை, அந்த ஜுவாலையை சுவாசிக்குமா. அப்படி அந்த அக்னி ஜுவாலையிலே மனுஷங்க எரிந்து விடுவார்கள். அதே போல சவுல் என்கிறவன் he breathed, அவனுடைய சீறி பாய்ந்து ஜனங்களை, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களை, வசனம் சொல்லுகிறது, அவர்களை சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி. முதலாவது யார்? அவன் பாலாக்குகிறவன். இரண்டாவது பயமுறுத்துகிறவன், கொலை செய்கிறவன். அதை விட அவன் ஒரு நல்ல பெயர் வாங்கினான். சோத்திரன், இயேசு கிறிஸ்துவிடத்திலே சவுல் வாங்கின ஒரு பெயர். அவன் யார்? துன்பப்படுத்துகிறவன், என்னை நிந்திக்கிறவன். வசனம் சொல்லுகிறது 4வது 5வது வசனத்திலே அதற்கு சோதரம், நீ யார் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். கர்த்தரே அவனை குறித்து சொல்லுகிறார். சவுல் யார்? துன்பப்படுத்துகிறவன். பழைய மனுஷன் எப்படியாக இருந்தான்? துன்பப்படுத்துகிறவனாய், பயமுறுத்துகிறவனாய், கொலை செய்கிறவனாய், சீர்குலைய பண்ணுகிறவனாய், பாலாக்குகிறவனாய் இருந்த இந்த சவுல் என்கிறவன் ஒரு நாள் கர்த்தர் அவனை சந்தித்தார். ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரகாசம் அவன் வாழ்க்கையிலே குறுக்கிட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையே மாறினது. கொலை செய்தவன் கொலை செய்யப்பட்டான். பிறரை பாலாக்கினவன் இதே சவுல் பவுலாக மாறி அநேகரை கட்டினான். இப்படிப்பட்ட மாற்றங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிற இயேசுவின் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது. யாராவது உங்களை பார்த்து நீ துன்மார்க்கன் என்று சொன்னா நீங்க தைரியமா சொல்லணும், நான் அப்படி இல்லை. யாராவது உங்களை பார்த்து நீ பாலாக்குகிறவன் என்று சொன்னால் நீங்க ரட்சிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும்ல, நீங்க தைரியமா சொல்லுங்க, ஐ எம் நாட். மனிதனுடைய வழிகளின்படி, அவங்க யோசனையின்படி நீங்க கெட்டவங்களா இருப்பீங்க. ஆனால் நீங்க வேதத்தின்படி நடந்தீர்கள் என்றால் உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது. வேதத்தை எழுதினது தேவனாகிய கர்த்தர், ஒரு மனிதன் எழுதவில்லை. உங்களை குறித்த நியாய தீர்ப்பை ஒரு மனிதனை எழுத விடாதுங்க, அது கர்த்தர் எழுதி வைத்திருப்பார் ஏற்கனவே ஞாபக புஸ்தகத்தில். whom you are, நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க நடவடிக்கை, உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, நீங்க எடுக்கிற டிசிஷன், நீங்க செய்கிற காரியம், நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறது. ஒரு மனிதன் பார்த்து நீ தவறு என்று சொன்னால் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் என்று சொல்லுங்க. ஏன்? அவனுடைய ஞானம் உலக ஞானம். ஸ்தோத்திரம், பரம ஞானத்தை உடைய நம்முடைய அப்பா நம்ம குறித்து நல்லதை எழுதி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. சவுலை குறித்து, சவுல் பவுலாய் மாறின உடனே பவுலை குறித்து எல்லாரும் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஏன்? அவனோடு இருந்தவர்களும் அநேக காரியங்களை சொல்லியிருப்பார்கள். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், பவுலுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு தெரியும், பவுலுடைய தியாகம் கர்த்தருக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய தியாகம் எந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுத்தீங்க, எந்த நிலைமையில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க, அந்த முடிவும் உலக மனிதர்களுக்கு தவறாக இருந்தாலும் அந்த நிலைமையை வைத்து உங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர். அவர் சொல்லுவார், உத்தமம் உள்ள மனவாட்டி என்று உங்களை. You are an upright, உத்தமமான நீதியுள்ள மனவாட்டி. நீங்க புது சிருஷ்டி. ஆமென், ஹல்லேலூயா. நான் யார்? புது சிருஷ்டி. நான் யார்? சொல்லுங்க, புது சிருஷ்டி. சோதரர் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க யார்? நீங்க சொல்லுங்க, புது சிருஷ்டி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட பவுல் வாழ்க்கை, சோதரன் சவுலா இருந்தவன் இயேசு கிறிஸ்துவுடைய சந்திப்பு ஏற்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு குறுக்கிடுதல். எப்படி காணா ஒரு கல்யாணத்தில் சோதரன் அந்த திராட்சை ரசத்தை இயேசு கிறிஸ்து புது ரசமாய் மாற்றின பொழுது, அவர் குறுக்கிட்ட பொழுது, இரண்டாவது ஏற்படுத்தப்பட்ட இல்லைனால் இரண்டாவது ஜனங்களுக்கு கிடைத்த அந்த விருந்தில் இருக்கிறவர்களுக்கு கிடைத்த திராட்சை ரசம் அருமையா இருந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில குறுக்கிட்ட பிறகு நம்மளுடைய வாழ்க்கை அருமையா இருக்கிறது என்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பிசாசு வந்து சொல்லுவான், இல்லை நல்லா இல்லை, பழைய திராட்சை ரசம் தான் நல்லா இருந்தது, உன் பழைய வாழ்க்கை தான் நல்லா இருந்தது, நீ ரட்சிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய்,
உன் நிம்மதியை நீ இழந்து கொண்டு இருக்கிறாய். இல்லை இல்லை, கர்த்தருடைய பார்வையிலே நீ விலையேற பெற்றவனாய் இருக்கிறாய். ஸ்தோத்திரம். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தருடைய சமூகத்தில், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் மனதிலே போட்ட வார்த்தையின்படினால் நான் அதை சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் செஞ்ச ஒரு சின்ன தியாகத்தை கூட கர்த்தர் பெரிதாய் நினைக்கிறார் என்கிறதுல ஒரு மாற்றம் இல்லை. நீ செய்கிற சின்ன தியாகம் தானே நான் பண்ணியிருக்கிறேன், அவங்கெல்லாம் பெரிய பெரிய. கர்த்தர் உன் நிலையை அறிந்திருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதையும், கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவளாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பொறுப்புடன் உங்க மனசுல அவருக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருக்கிறதை என் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் என்று மாறாதவர். புதிய சிருஷ்டியாய் ஒரு மனிதன் மாறும் பொழுது அவனுடைய முந்தின வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவனுடைய பிந்தின வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஒரு சில வசனங்களிலே நாம் பார்ப்போம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை, 258வது பக்கத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் இணைந்து வாசிங்க, சத்தத்தை உயர்த்தி. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறவன் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து. இங்கே ஜனங்கள் பவுலை குறித்து ஒரு காரியத்தை கேள்விப்பட்டிருந்தார்கள். கவனிங்க, சவுலாய் இருந்து பவுலாய் மாறின இந்த அப்போஸ்தலரை குறித்து வார்த்தைகளை, வசனங்களை, அவங்களுடைய மனதில் இருந்தவர்களை ஜனங்கள் எப்படி சோத்திரம் யோசித்து வைத்திருந்தார்கள் பவுலை குறித்து. வசனம் சொல்லுகிறது, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான். அப்ப முன்னே பின்னே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், முந்தின மனிதன் பிந்தின மனிதன், பழைய மனிதன் புதிய மனிதன். நீங்க எப்படி தலைப்பு போட்டு கொண்டாலும் பழைய மனிதன் யாராம்? அவன் விசுவாசத்தை அழித்தவன். அப்படிப்பட்ட பவுல் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான்? அது அவன் அழிக்க தேடின விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவன். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? நம்ம பழைய வாழ்க்கைக்கும் நம்முடைய புது வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் பழைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதற்கு முன்பாய் நான் விசுவாசத்தை அழிக்கிறவன். யார்கிட்ட இருந்து அழிச்சா? யாரையும் அழிக்கலையே, யாரையும் சபைக்கு போக வேண்டாம்னு சொல்லலே. இல்ல, உன்னுடைய யோசனை ஒரு சில நேரங்களில் உன் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை, ஒரு சில நேரங்களிலே மற்ற கிறிஸ்தவருடைய விசுவாசத்தை உங்க மனதிலோ உங்க வாய்களை திறந்து பேசும்போதோ நாம் பழைய மனிதனாய் இருக்கும் பொழுது விசுவாசத்தை அழிக்க தேடினோம். பிறருடைய விசுவாசத்தை குறைச்சி ஏன் சோத்திரம். நீங்க இது ரட்சிக்கப்படாதவர்களை யோசித்து பாருங்க. அவர்கள் இந்த நிலைமையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் நீ சபைக்கு போகணுமா? இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நீ சபைக்கு போய் சோத்திரம் நீ நேரத்தை செலவழிக்கிறத கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இவர்கள் யார்? விசுவாசத்தை அழிக்கிறவர்கள். the people who kill faith, who destroy faith, destroy, அழிக்கிறவர்கள். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அழிச்சு போடுவாங்க ரட்சிக்கப்படாதவங்க. அதனாலதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க வீட்டில் ஒரு ரட்சிக்கப்படாதவங்க கூட இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஃபர்ஸ்ட் பர்பஸே அதான் இருக்கணும். உங்க லைஃப்ல ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ உங்க பிள்ளையோ உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் உங்க விசுவாசத்தை அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. Think how bad it will be. அது எவ்வளவு மோசமா இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆனால் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு புதிய மனிதன் ஆகும் பொழுது அவர்கள் எப்படி மாறுகிறார்கள்? நான் விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவன். எதுக்கெடுத்தாலும் இயேசுவை சொல்லுவோம், எதற்கெடுத்தாலும் அவர் பார்த்துக்குவார் என்று சொல்லுவோம், எதற்கெடுத்தாலும் நான் இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லுவோம், எதற்கெடுத்தாலும் நீயும் இயேசுவை நம்பு என்று சொல்லுவோம். அதுதான் விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவர்கள். விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவர்கள். இல்லையே பாஸ்டர், நான் புது சிருஷ்டி ஆயிட்டேனே, ஆனாலும் நான் யார்கிட்டையும் விசுவாசத்தை பத்தி சொல்லவே இல்லையே. செக் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. உங்க விசுவாசத்தை சொல்லணும். நீங்க ஒரு டீச்சரா இருந்தா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட உங்க விசுவாசத்தை சொல்லணும். நீங்க ஒரு நர்ஸா இருந்தா உங்க பேஷண்ட்ஸ்ட ஒரு விசுவாசத்தை சொல்லணும்.
இன்னைக்கு 2வது ஆராதனையில் ஒரு சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு காய்ச்சல்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் ஜெபிக்க பாஸ்டர் இடத்துல கால் பண்ணேன். பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் கஷ்டமாக இருக்கும் போது என் கூட யாரெல்லாம் ஜெபிக்க வாரீங்கன்னு நான் கேட்டேன். ஒரு 4-5 பேர் என் பெட்டில் கிட்ட கூட்டினாங்க. நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபிச்சோன்னு சொன்னாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் விசுவாசத்தை பேசுகிறவர்கள், எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசத்தை பேசுகிறவர்கள். The one who speaks, the one who confess and the one who teaches faith. விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாய், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாய், விசுவாசத்தை பேசுகிறவர்களாய். அதை காட்டிலும் சிறந்தது பவுல். அப்படிப்பட்ட மனுஷனா மாறிட்டார். இன்னொரு நீங்க சொல்லக்கூடாது, நான் விசுவாசத்தை பிரதிபலிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. பாஸ்டர் நான் விசுவாசத்தை அப்போ பேசுவேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் விசுவாசத்தை பிரசங்கிக்கிறேன். ஆமென். பிரசங்கத்தில் என்ன இருக்கணும் தெரியுமா? பிரசங்கத்துக்கும் ஒரு வேத பாடத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த அந்த அதிகாரம் வித்தியாசம். என்னது வித்தியாசம்? எந்த அதிகாரம் பாஸ்டர் அப்படி கேட்காதீங்க. பேசுகிற அதிகாரம். இப்போ நான் போதனை, நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி நடத்தணும்னா இதை எப்படி பேசலாம்னா, சோத்திரம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி பேசினா இது ஸ்டடி, பைபிள் ஸ்டடி. இது வந்து போதகம். ஆனால் பிரசங்கம் வரும்பொழுது அந்த குரல் மாறணும், ஒரு அதிகாரம் வரணும். ஸ்தோத்திரம். அப்போங்க பவுல் என்ன ஸ்தோத்திரம், பவுல் எப்படிப்பட்டவனாய் மாறினார்? விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறவராய் மாறினாரா? விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவராய் மாறினாரா? சத்தமா சொல்லுங்க, எப்படி மாறினார்? உங்க வீட்டில் நீங்க விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். அதிக பிரசங்கின்னு பேரை வாங்குறத காட்டிலும் விசுவாச பிரசங்கின்னு பேர் வாங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. Because the new man, the புது மனிதன், புது சிருஷ்டி, ஆட்டோமேட்டிக்கா அவர் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்றால், நீங்க புது சிருஷ்டியா இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணுவீங்க. சும்மா ஒருத்தங்களை கூப்பிட்டு விசுவாசத்தை அவங்கள்ட்ட நீங்க போதகம் பண்றதை காட்டிலும் பிரசங்கம் பண்ணுவீங்க. அந்த தைரியத்தை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அதுதான் புதிய மனிதன். ஃபர்ஸ்ட் என் விசுவாசத்தை எப்படி சொல்லனே தெரியல, எங்கள் அம்மா அப்பாட்ட எப்படி புரிய வைக்கன்னு தெரியல, என் பிள்ளைகள்கிட்ட என் மகன்கிட்ட நான் எப்படி என் விசுவாசத்தை புரிய வைக்கன்னு தெரியல. நீங்கள் புரிய வைக்காதீங்க, அது அவனுக்கு புரியவே புரியாது. நீ பிரசங்கம் பண்ணு, பிரசங்கம் பண்ணு, நீ பேசுங்க, வசனத்தை பேசுங்க. விசுவாசம்னா என்னன்னு சும்மா பேசுங்க, புரிய வைக்க நினைக்காதீங்க. புரிஞ்சிருந்தா என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. புரிய வைக்கிறது நம்ம கடமை கிடையாது, பிரசங்கம் பண்ணுறது நம்முடைய கடமை. புரிய வைக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய கடமை. அல்லேலூயா. அதான் அவங்கள நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவங்கள நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். அதுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அது நடக்கவே நடக்காது. ரட்சிக்கப்படுத்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வைக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அட்டம்ப்ட் வைக்கிறவங்க நம்ம, பேசுகிறவங்க நம்ம, பிரசங்கிக்க வேண்டியவர்கள் நாம், விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். இதே பவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார்? 2வதாக 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம், அது 286வது பக்கத்தில் 13வது வசனத்தை நாம் வாசித்தால், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் சோதரம் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும். 2வதாக பவுல் எப்படிப்பட்டவராய் இருந்தாராம்? தூஷிக்கிறவன், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவன், குறைவுபடுத்தி பேசுகிறவன். ஸ்தோத்திரம். பழைய மனுஷனுடைய குணம் 2வது என்ன குணம் இருக்கும்? தூஷிக்கிறவர்களாய். ஸ்தோத்திரம். யோபுவை பார்த்து அவனுடைய மனைவி சொல்லும் பொழுது சொன்னார், நீ ஸ்தோத்திரம், நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடும். தேவனை தூஷிக்கிறது என்றால் கர்த்தரை துன்பப்படுத்தி பேசுகிறது, முறுமுறுத்து பேசுகிறது. அவர் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நீங்க கர்த்தரை பார்த்து ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால் அவன் தேவனை தூஷிக்கிறான் என்று அர்த்தம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தை ஒரு மனிதன் சொன்னாலும் அவன் கர்த்தரை தூஷிக்கிறான் என்று அர்த்தம். பழைய மனிதனுடைய குணம் என்னன்னா அவன் தூஷிக்கிறவன். ஏன் இதெல்லாம் நான் கம்பேர் பண்றேன் பாஸ்டர்? நாங்கள் தான் புது மனிதனாய் மாறிட்டோனவே நீங்க சொல்லலாம். ஆனால் பழைய குணம் உங்களுக்குள்ளே இருந்தது என்றால் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் தேவை. நீங்கள் தூஷிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து இது மாறுகிற நேரம். ஏனென்றால் முந்தின மகிமையை காட்டிலும் இனி வரப்போகிற மகிமை உங்க வாழ்க்கையிலே பெரிதா இருக்க வேண்டும் என்றால் முந்தின மனிதனை நீங்கள் களைந்தே ஆக வேண்டும். பழையவைகள் ஒளிந்தாகணும். தூஷிக்கிறவனாய் இருக்கக்கூடாது. கர்த்தரை தூஷிக்கிறவனாய்,
கர்த்தரை நான் திட்டினதே இல்லையே. இல்லை, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் மாற்றி பேசினாலே அது கர்த்தரை தூஷிக்கிறதற்கு சமம். சோத்திரம். இன்னொரு விசுவாசியை துன்பப்படுத்தினா நீங்க கர்த்தரை தூஷிக்கிறது சமம். இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்தை நம்பாமல், தேவத்துடைய விசுவாசத்தை நம்பாமல் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்று ஒரு மனிதன் சொன்னால் அது தூஷிக்கிறது அர்த்தம். தூஷிக்கிறது. கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, என் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்குது? உங்க வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சந்தேகப்பட்டாலே அது தூஷிக்கிறான் என்று அர்த்தம். அங்கே போனால் இதாயிரும், அங்கே போனால் இதாயிரும், எனக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே, அப்படி வந்துடும் இப்படி வந்துடும். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் பயந்தீங்கனாலே தேவனை தூஷிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க, உங்கள் மனசு எப்பெல்லாம் கர்த்தருடைய வேதத்திற்கு விரோதமாய் யோசிக்கிறதோ அப்போதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தூஷிக்கிறீங்க என்று அர்த்தம். கர்த்தர் நம்மை அப்படி செய்யாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஐ டோன்ட் வாண்ட் டு கர்ஸ். தூஷிக்கிறவன். இப்படிப்பட்ட பவுல் தன்னுடைய பிந்தைய நாட்களிலே புது மனிதனாய் அவன் மாறின பொழுது எப்படி மாறுகிறான்? இன்னைக்கு வேதத்தில் பவுல் எழுதின எல்லா அதிகாரங்களும், எல்லா புஸ்தகங்களிலும், சோத்திரம், பவுல் எழுதின எல்லா கடிதங்களிலும் கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்லுகிற எல்லா வார்த்தையுமே கிருபை உங்களோடு இருக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். சோத்திரம். அவர் இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கிறவராய், தேவனை ஆசீர்வதிக்கிறவராய், கர்த்தரை கொண்டு தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராய், கர்த்தரை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை அறிவிக்கிறவராய் மாறினார் பிந்தின மனிதன். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறவனாய். முன்னாக இருந்த மனிதன், முன்பாக இருக்கிற நாம், ஒருவேளை என்னுடைய பழைய குணத்திலே நான் தூஷிக்கிறவனாய் இருப்பேன் என்றால், என்னுடைய புது மனிதனாய் நான் மாறும் பொழுது I became a person who blesses people. நான் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவனாய் மாறுவேன். இல்லை, நான் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. பஸ் நான் யாரையும் தூஷிக்கலை, நான் யாரையும் தூஷிக்கலை, அந்த நேரத்தில் யாரையும் நான் வாயை திறந்து ஆசீர்வதிக்கலை. அப்படி ஒரு மனுஷன் சொன்னால் புது சிருஷ்டி இல்லை, நீ குழந்தையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புது சிருஷ்டியான தேவனுடைய பிள்ளைகள் காரணமே இல்லாமல் ஒருத்தங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புவார். கர்த்தர் அப்படிப்பட்ட குணத்தை விரும்புவார். நீங்கள் காரணம் இருந்தால் ஆசீர்வதிப்பேனே அப்படி சொல்லாதீங்க. தேவனாகிய கர்த்தர் நமக்கு காரணம் இருந்தால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இல்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு காரணமும் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவருடைய இருதயம் அவ்வளவு பெரியது, அன்பானது. தேவன் விரும்புகிறது புது மனிதனாய் இருக்கிற நீங்க தூஷிக்கிறவர்களாய் அல்ல, குறை சொல்லுகிறவர்களாய் அல்ல, குறைத்து பேசுகிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களாய் அல்ல. புதிய சிருஷ்டியாய் இருக்கிறவங்க கர்த்தருடைய நாமத்துக்கு பெருமை கொண்டு வருகிறவர்களாய், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் சோத்திரம் சாட்சியாய் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முதலாவது பழைய மனிதன் விசுவாசத்தை உடைய ஜனங்களை கொலை செய்கிறவனாய், அழிக்கிறவனாய், விசுவாசத்தை அழிக்கிறவனாய் இருக்கிறான். புது மனிதனாய் மாறும் பொழுது விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவனாய் மாறுகிறான். இரண்டாவது பழைய மனிதன் தூஷிக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் அவன் புதிய மனிதனாய் மாறும் பொழுது ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறவனாய் மாறுகிறான் எந்த சூழ்நிலையிலும். அதே போல மூன்றாவது பழைய மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானாம்? அவன் தூரமாய் இருந்தவன், who was far away. எதற்கு தூரமாய் இருந்தவன்? கிறிஸ்துவுக்கு. எதற்கு தூரமாய் இருந்தவன்? ஆசீர்வாதத்திற்கு. எதற்கு தூரமாய் இருந்தோம்? பரலோகத்துக்கு தூரமாய் இருந்தோம், நீதிக்கு தூரமாய் இருந்தோம், வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு we were far, தூரமாய் இருந்த நம்மை தேவனாகிய கர்த்தர் புதிய சிருஷ்டியாய் மாற்றினதன் மூலமாக வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாக்கப்பட்டு இருக்கிறோம். சோத்திரம். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சமீபமானீர்கள் என்றால் இயேசுக்கு ஆசீர்வாதத்துக்கு நீங்க சமீபம் ஆயிட்டீங்க, நன்மைக்கு நீங்க சமீபம் ஆயிட்டீங்க, பரலோகத்துக்கு நீங்க சமீபமா இருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தோடு சமீபமா இருக்கிறீங்க. you have been brought closer to Christ, you have been brought closer to the church. சபைக்கு நீங்கள் சமீபமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ உங்க லைஃப் சபைக்கு, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உங்க லைஃப் பக்கத்துல இருக்கும். சோத்திரம்.
உங்க லைஃப் சபையை சார்ந்தே இருக்கும். எத்தனை பேர் சபைக்கு தூரமானவர்களா இருக்கிறாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். எப்பமாவது சபைக்கு வந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா திருவிருந்து நடக்கும்னு சொல்லும் பொழுது மாத்திரம் சபைக்கு வந்துட்டு, இல்லை என்றால் 2 மாசத்துக்கு ஒருக்க ஏதாவது விசேஷங்கள் நடக்கும் பொழுது, கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மாத்திரம் அவர்கள் எல்லாம் தேவனிடத்தில் இருந்து சபைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தூரமாக இருக்கிறவர்கள். those who are far. ஸ்தோத்திரம். மகனே, நீ புதிய சிருஷ்டியா இருந்தால் நீ அப்படி இருக்க மாட்டாய். நீ புதிய சிருஷ்டியா இருப்பாய் என்றால் நீ ஊழியக்காரர்களுக்கு நெருங்கினவனாய் இருப்பாய். ஸ்தோத்திரம். நீ புதிய சிருஷ்டியா இருப்பாய் என்றால் விசுவாசிகளுக்கு நெருங்கினவங்களா இருப்பீங்க. நீங்க சபைக்கு ஒரு வாரம் வரலைன்னா உங்களை தேடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க சபைக்கு ஒரு வாரம் வரலைன்னா உங்க மனசு சும்மா விடாது. ஏன்? நான் ஐயோ சபைக்கிட்டே இருந்து பழகிட்டேனே, இப்போ எனக்கு தூரம் பிடிக்கவில்லை என்று உங்க மனது துடித்து கொண்டு இருக்கும். அப்படி துடித்து கொண்டு இருந்தால், அப்படி துடித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? ஆமென், அல்லேலூயா. புரிஞ்சா மாத்திரம் அல்லேலூயா சொல்லணும், சும்மா சொல்லிடவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பழைய மனிதன் தூரமாக இருக்கிறவன். Don't try to stay away from God. Don't try to stay away from church. ஒரு ஆராதனைக்கு நான் தூரமா இருந்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அந்த சபை எனக்கு பிடிக்கும், அந்த சபை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சபை நல்ல சபை, ஆனால் நான் சபைக்கு போக மாட்டேன். I'm a far believer. அப்படி சொல்லாதீங்க. நான் தூரமான ஒரு மனிதன் சொல்லாதீங்க. ஊழியக்காரங்களுக்கு நான் தூரமா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஒரு ஊழியக்காரருக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரிந்திருக்கணும். தலைமை போதகருக்கு உங்களுக்கு பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உங்கள் யோசனைகள், உங்கள் விருப்பங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வேலை செய்யணும், நீங்கள் எதை எப்படி செய்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்போ நல்ல காரியம் நடக்குது, எல்லாம் தூரமாக இருக்கக்கூடாது. வீட்டில் ஒரு ஆபத்து வருகிறது என்றால் நீங்கள் சொத்திரம் நீங்கள் ஃபோன் பண்ணுற முதல் நபர் உங்கள் ஊழியக்காரங்களாக இருக்கணும். தட் மச் க்ளோஸ் யூ ஷுட் பி. ஊழியக்காரங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறீங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறது இல்லை, சபைக்கு நீங்கள் நெருங்கி இருக்கிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது, யூ ஆர் ஆல்ரெடி brought near. அப்படி இருந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம, அந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல், எனக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் சோதரம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து முடிச்சுட்டு ஓகே இனிமேல் நமக்கு இப்படி தான் ஆகும், இப்படி தான் சொல்கிறாங்கன்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லுகிறவர்கள் பல சோதனம் லேட்டாக சொன்னீங்க, இல்லை லேட்டாக ஒரு காரியத்தை சபையிலேருந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் தூரம் படுத்த நீங்கள் பழைய மனிதனாகி கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம். பழைய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். தேவன் விரும்புகிறது புது சிருஷ்டியாய்னா சோதரம் தேவனுக்கு நெருங்கினவர்களாய். தேவனுக்கு நெருங்கினவன் எப்படி இருப்பான்? தன் தேவைக்கு முதலாவது தேவனை சந்திக்கிறவனாய் இருப்பான். தன் தேவைக்கு முதலாவது கர்த்தர் பாதத்தில் விழுகிறவனாய் இருப்பான். அவனுடைய வார்த்தை முதலாவது இயேசுன்னு சொல்லுவோம். ஒரு கஷ்டம் வரும்பொழுது கொஞ்சம் தவறி கால் சறுக்கினா கூட அவங்க வாயில வருகிற நாமம் இயேசுவின் நாமமாக இருக்கும். ஏன்? அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கினவனாக இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க நரகத்துக்கு நெருங்கி இல்லை, நீங்க பரலோகத்துக்கு நெருங்கினவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. யாருக்கு மரண பயம் வரும் தெரியுமா? ஐயோ நான் மரித்து விடுவேனோ, எனக்கு எதுவும் ஆயிருமோ, எனக்கு அது வந்துச்சுன்னா என் ஜீவன் போயிருமோ, அது நடந்துடுமோ, இது நடந்துடுமோ. நரகத்துக்கு யாரு க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கு. எனக்கு அந்த பயமே இல்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு கர்த்தாவும் எனக்கு அந்த நான் அப்படி பயப்படவே மாட்டேன், பயப்படவும் கூடாது. ஏன்? நான் பரலோகத்துக்கு நெருங்கி இருக்கிறேன். so near to heaven that anytime if I close my eyes I'll just be there in the heaven. எப்போ நான் பரலோகத்துக்கு மிகவும் நெருங்கினவனாக இருக்கிறேன். அதனால நான் எப்போ கண்ணை மூடினாலும் அடுத்த நொடி என் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நான் இருப்பேன் என்கிற தைரியத்தை இயேசுவின் ரத்தம் எனக்கு தந்திருக்கிறது. அதை விட்டுட்டு அதுக்கு பயந்து, இதுக்கு பயந்து, அங்கே பயந்து, இங்கே பயந்து, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நோய்களுக்கு பயந்து, மனுஷனுக்கு பயந்து, பொல்லாத ஆவிகளுக்கு பயந்து. யார் பொல்லாத ஆவிக்கு பயப்படணும்? இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் இருக்கிறவன் தான் பொல்லாத ஆவிக்கு பயப்படணும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறவங்கன்னு வரும்பொழுது பொல்லாத ஆவி தான் நம்மளை பார்த்து பயப்பட வேண்டும். பிசாசு துரத்த பயப்படாதீங்க. பிசாசு நான் சொல்லும் போது ஆடிட்டு இருக்கிறத ஒன்று மாத்திரம் நான் சொல்லலை. உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் வருதா, ஏதாவது ஒரு தேவையில்லாத ஃப்ரிக்ஷன் வருதா, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வர்ற மாதிரி இருக்கா, பிள்ளைங்க உங்களை கொஞ்சம் எதிர்க்கிற மாதிரி இருக்கா, அடுத்த நிமிஷம் இயேசுவின் நாமத்தில் போன்னு ஜோம் பண்ணி பழகுங்க உங்கள் மனசுக்குள்ள. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு பிள்ளைகளை போய் கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
சோத்திரம். நிறைய பேருடைய குணம் எப்படி இருக்கணும், யாராச்சும் நம்மளை முறைச்சாங்க, சண்டை போட்டாங்க, கோபமாக இருந்தாங்கன்னா சோத்திரம் அப்படி தள்ளி இருக்கணும். அப்படிலாம் என் குணம் கிடையாது. கோபமாக இருக்கீங்களா, முறைக்கீங்களா, நேராக போய் எதற்காக முறைக்கிறீர்கள் அப்படின்னா பிசாசு ஓடி போயிடும். ஆமேன், ஆமேன், சோத்திரம். உங்கள் பிள்ளைங்க பேசாமல் இருக்க அது கிடக்கட்டு, அது சாப்பாடு கொடுக்காம கிடக்கட்டும், அது பாட்டு அப்படி சொல்லக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க கோபமாக இருக்காங்களா, அடுத்த நிமிஷம் நீங்கள் அங்கே போய் எதற்கு நீ கோபமாக இருக்கிறான்னு பேசுங்க. பிசாசை வளர விடாதீங்க. கணவன் பேசாமல் இருந்தாங்கன்னா பிசாசை வளர விடாதீங்க. மனைவி பேசாமல் இருக்கிறாங்கன்னா சோத்திரம் பிசாசை வளர விடாதீங்க. சோத்திரம். போய் என்னன்னு கேளுங்க, பேச ஆரம்பிங்க, விசுவாசத்தை பயன்படுத்துங்க. பிகாஸ் யூ ஆர் க்ளோசர் டு காட். நீங்க இயேசு கிட்ட நெருங்கி இருக்கிறீங்க. நீங்களும் நானும் புது சிருஷ்டியா இருக்கிறபடியினால் உங்களுடைய ஒரு வார்த்தையிலே விடுதலை இருக்கும் என்கிறதுல மாற்றமே இல்லை. உங்க வார்த்தையில விடுதலை இருக்கும். கர்த்தர் தான் சொல்லு, நீ பேசு, நீ பேசு, நீ பேசு, நீங்க பேசுங்க. யாருக்கு இந்த வார்த்தைன்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வீட்டில் நீங்க தாராளமா நல்லா பேச வேண்டிய நாட்கள் இது. மௌனமா அப்படியே அமைதியா இருந்து நான் காலத்தை கடத்திடுவேன் நினைக்காதீங்க. நான் மௌனமா இருக்கிறதுனால என் பிள்ளைக்கு நிறைய வருத்தம் வரும், அவன் திருந்துவான்னு நினைக்காதீங்க. பிசாசு கொள்ள அடிச்சுட்டு போயிடுவான், சமாதானத்தை திருடி விட்டு போயிடுவான். நீங்க அமைதியா இருப்பீங்க. அவங்க பாவம் எவ்வளோ பிசாசு அவங்கள எதிர்க்கு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் போய் பேசி பாருங்க, 1000 பிசாசு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதிர்த்திருந்தாலும் உங்களுடைய ஒரு வார்த்தையினால் அந்த பிசாசு ஓடி போய்விடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேசுகிறவர்களாய் முந்தி எப்படிப்பட்டவர்களாய், ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, தூரமாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது மூன்றாவது என்னது, இரத்தத்தினாலே சமீபமாக இருக்கிறோம். we are close to God. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவதாக கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக இருக்கிறது, நீங்கள் தேவனை அறியாதிருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாயிருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தேவனை அணிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளை அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நான்காவதாக சோத்திரம், பவுல் கலாத்தியர் சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், முன்னே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமாம், சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆங்கில வேத புஸ்தகத்தில் we served the false gods. அடிமைகளாக இருந்தது மாத்திரமல்ல, அடிமைனா அப்படி அமைதியாக இருக்கிறது இல்லை. we servedனா பொய்யான தேவர்களுக்கு நாம் வேலை பார்த்து கொண்டிருந்தோம், அவர்களுக்கு உழைத்து கொண்டிருந்தோம். அப்ப ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் பொய்யான விக்கிரகங்களுக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமா, அவங்க குடும்பத்துக்கு உழைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் அதான் சொல்றேன், நீங்க உலகத்துக்காக உழைக்கிறதும் நீங்க உங்க சோத்திரம் உங்க குடும்பத்துக்காக உழைக்கிறதுனாலே அது உலக உழைப்பு தான். உலகத்துக்காக உழைக்கிறது அந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுடைய சர்க்கிள்ல, அவனுடைய சைக்கிளில் உழைக்கிறோன்னு தான் அர்த்தம். எந்த மனிதன் இயேசுவுக்காய் தன் வாழ்க்கையை நிர்ணயித்து, உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் லைஃப் சைக்கிள், உங்கள் லைஃபுடைய நடைமுறை, அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் வாழுகிறேன் என்று எப்போ ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அப்பொழுதுதான் அந்த வசனம் வருது. என்னது? முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் குடும்பத்துக்காக வாழ்றேன்னு சொல்லாதீங்க. சொல்லியிருந்தா கர்த்தருக்கு மன்னிப்பு கேட்டு, என் குடும்பத்துக்காக வாழலை, என் பிள்ளைகளுக்காக வாழலை, நான் கர்த்தருக்காய் வாழுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்ன உங்களுக்குள்ள வந்தது என்றால் தானாக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிக வருஷம் உயிரோடு இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், முந்தைய ஒரு மனிதன் பழைய மனிதனாய் இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு முன்பாக அவன் தேவர்கள் அல்லாதவர்களுக்கு, சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாய் இருந்தானாம். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகோ, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகோ, புது மனிதனாய் மாறின பிறகோ அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான்? கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவ மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப முன்னே அடிமை, பின்னே சுதந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. முன்னே நாம் எப்படிப்பட்டவர்கள்? உலகத்திற்கும்
தேவர்கள் அல்லாததற்கும், பிசாசுக்கும், அடிமைத்தனத்துக்கும், பாவத்துக்கும், அடிக்ஷனுக்கும், தீய வார்த்தைகளுக்கும், உலக பெருமைகளுக்கும், உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிற நினைப்புக்கும், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாடி ஒரு மனிதன் அதற்கு தான் அடிமையா இருக்கிறான். நான் நல்லா வாழணும், நல்லா சாப்பிடணும், பெரிய ஆளா மாறணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அவன் உலகத்துக்கு அடிமையா இருக்கிறான். அதே மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் தேவனாகிய கர்த்தரின் சுதந்திரவாளியாய் மாறுகிறான். அவன் அடிமையாய் அல்ல. இயேசு கிறிஸ்து உங்களை அடிமையாய் இருக்க அழைக்கவில்லை, அவர் சுதந்திரமாய் இருக்க அழைத்திருக்கிறார். நாம் தேவனோடு கூட இருக்கிறது அப்படினால் அவரோடு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். பீயிங் ஃப்ரீ. முன்னாடி ஐ வாஸ் இம்ப்ரெஷன். இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். உலகத்துக்கு அதை செய்யணும், என் கடமை அப்படி இப்படி இப்படின்னு நான் என்னை லாக் பண்ண மாட்டேன். ஐ எம் நாட், அதுக்கு நான் அடிமை கிடையாது. நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்கள் வேலையே கர்த்தருக்கு செய்ய தெரியும். உங்கள் வேலையை கர்த்தருக்கு செய்ய தெரியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்றதுல உங்கள் வாழ்க்கையை நல்லா வாழ வைக்க இயேசு கிறிஸ்துவால் முடியும். என் பிள்ளைகளை நான் நல்லா எனக்கு தெரியும். என் பிள்ளையை நான் நல்லா படிக்க வச்சு என் பிள்ளைகளை நான் நல்லா இருக்க வைக்க எனக்கு எவ்வளவு தெரியுதோ அதை விட 1000 மடங்கு அதிகமாக என் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும் பொழுது நான் முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை. நான் அவரை நல்லா வச்சுக்கிட்டா போதும், அவர் என் பிள்ளைகளை நல்லா வைப்பார். ஹல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க, ஊரா விட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பல. ஆமாம், பைபிள் ஊரா விட்டு பிள்ளைய ஊட்டி வளர்க்க அப்படி ஒரு வார்த்தைக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தரை நீ நினைத்து கொண்டு இருந்தால் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை உண்டு. அது எங்கே இருக்குன்னு தெரியல, நான் சொல்லுகிறேன். உங்களுக்கும் என் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க, ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பிள்ளைகள் அது கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதில் உரிமை கொண்டாடுறார். அது வான் பிள்ளை இல்லை, அது என் பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இப்போ நீங்கள் சொல்லணும், பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லணும், இந்த சோதனம் எனக்கு இருக்கிறதுக்கு ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்தது என் பிள்ளைகள் என்று சொல்கிறத பார்க்கலாம். அது உங்கள் பிள்ளைகள். சொல்லுவோமா, தேவனே எனக்கு கொடுத்தது என் பிள்ளைகள் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம், அவர்கள் உம்முடைய பிள்ளைகள். ஆமாம், அதே இது பிள்ளைங்க போயிட்டு அப்பா அம்மாட்ட நாங்கள் உங்கள் பிள்ளைகள் இல்லை, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஏதாச்சும் எதிர்த்து பேசி பாருங்கள், அப்படிப்பட்டவர்களை என்னிடமாய் அழைத்து கொண்டு வராங்க. ஆமாம், பிள்ளைங்க அப்படி பேசி சொல்லக்கூடாது. ஆனால் பெற்றோர்கள் உங்கள் மனசு அப்படி இருக்கணும். ஆமாம், என் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை. ஸ்தோத்திரம். அப்போ வசனத்தின்படி நான் முன்னே சுபாவத்தின்படி தேவர்கள் இல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்போ நம்ம புத்திரராயும் சுதந்திரமாயும் இருக்கிறோம். we are free. கர்த்தர் உங்களை சுதந்திரமாக வைத்திருக்கிறார். நீ அடிமை கிடையாது, பாவத்துக்கு அடிமை கிடையாது. நான் அடிமைப்பட்டு விட்டேன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறேனே நினைக்காதீங்க. சோத்திரம், நான் ஏதாவது ஒரு பாவத்திற்கு அடிமைப்பட்டு விட்டேனே நினைக்காதீங்க. கர்த்தருடைய புத்திரனாய் நீ இருக்கிறாய். எவ்வளவு சோத்திரம், இந்த கெட்ட குமாரன் அவன் எவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு போனாலும், அவன் எவ்வளவு பாவத்துக்குள்ளே போனாலும், அவன் குமாரனா இருக்கிறபடினால் அவன் திரும்ப வந்து அவனுக்கு முத்திரை மோதிரம் காத்திருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படினால நீங்கள் ஏசப்பாட்ட மாத்திரம் திரும்ப வந்துருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்பொழுதுமே வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக வேகமாக நான் வாசிக்கிறேன். 5ஆவதாக எபேசியர் ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். அப்போ முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து, ஸ்தோத்திரம். 5ஆவதாக பழைய மனிதன் எப்படிப்பட்டவன்? ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமா? மாம்சத்தின்படி புறஜாதியார் அப்படின்னா உலக பிரகாரமாய் மாம்சத்தின்படி வாழ்ந்தவர்கள். அவங்களுடைய ஃப்ளஷ், அவங்களுடைய நேச்சர் உலக பிரகாரம், மாம்ச குணம், மாம்சத்தின்படி நடந்தவர்களாக இருந்தோம். மாம்சத்தின்படினா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். என் மனசில் இது சரின்னு தோணுது, நான் அதை செய்வேன். மாம்சத்தின்படி கோபப்படுகிறவர்களாய், மாம்சத்தின்படி பகைக்கிறவர்களாய். மாம்சம் பாவமுடையது, மாம்சம் உலக குணம், மாம்சம் ஆதாமுடைய பரம்பரையிலிருந்து வருகிறது. காயின் ஆபேல் போல கொலை நம்ம மாம்சத்துக்குள்ள இருக்கும். சோத்திரம், பாவம் நம்ம மாம்சத்துக்குள்ள இருக்கிறது. சோத்திரம், இச்சை நம்முடைய மாம்சத்துக்குள்ள இருக்கிறது. பொறாமை ஒரு மனிதனுடைய மாம்சத்துக்குள்ள இருக்கிறது. தீய காரியங்களை யோசித்து அதை செய்கிறது ஒரு மனிதனுடைய மாம்சத்துக்குள்ளே இருக்கிறது. சோத்திரம், பாவம் என்கிறதற்கு சோத்திரம் கிரேக்க வார்த்தையிலே சொல்லும் பொழுது அது பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது என்றால் அந்த மனிதனுக்குள்ளே பாவத்தை விளைவிக்கிற ஒரு சோத்திரம் ஒரு ஃபேக்டரி இருக்கிறது போல.
பாவத்தை விளைவிக்கிற, பாவத்தை ஒரு மனிதனிடத்திற்குள்ளே உண்டாக்குகிற ஒரு மனிதனுடைய இருதயம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்தை அவனுடைய இருதயம் தயாரித்து கொண்டு இருக்கிறதா? ரட்சிக்கப்படாதவங்க மனசுல எது தயாராகிறது சொல்லுங்க? என்ன தயாராகுது? பாவம் தயாராகுது. எப்படி செய்யலாம்? அதை இப்படி, ஏன்னா அவன் மாம்சத்தில் இருக்கிறான், அவன் குணம் மாம்சத்தில் இருக்குது. மாம்சத்தில் இருக்கிற வரை உலக மனிதனுக்கு உங்களுக்கு மேட்சிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் உலக மனுஷனை பார்க்கும்போது உங்களுக்கும் உலக மனுஷனுக்கும் ஏதோ ஒத்து போற மாதிரியே இருக்கும். சோத்திரம் எப்பவும் அப்படி நடந்துடாம உலக ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஒத்து போச்சுனாலே அந்த குணம் ஏதோ இருக்குது போலயே, ஆண்டவரே சரியில்லையே. ஆமா, நான் அப்படி யோசிப்பது உண்டு. ரட்சிக்கப்படாத யாராவது ஒருத்தன் பரவாயில்லையே நான் யோசிச்ச மாதிரியே நீங்க யோசிச்சிருக்கீங்களேன்னு சொன்னா, ஐயோ தெரியாமலா யோசிச்சுட்டோம். உலக மனுஷனை போல யோசிக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆனால் அவர் நம்ம எப்படி அழைத்திருக்கிறாராம்? அதே எபேசியர் 2வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 22வது வசனத்தை, எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்போ மாம்ச குணமுடையவர்கள், உலக மாம்சத்தின்படி மாம்சத்தின்படி புறஜாதியா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களா? மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிறவர்களாய். பழைய மனுஷன் எப்படி மாம்சத்தின்படி இருக்கிறவனா இருந்தான், அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குமா? இச்சைகளினாலே கெட்டு போவான். இச்சை அப்படி இருந்தா, அவங்கள மாதிரி இருந்தா, அவ்வளோ உயரமா இருந்தா, அப்படி இருந்தா, அவ்வளோ அழகா இருந்தா, அவ்வளோ சம்பாதிச்சா, அவ்வளோ பெரிய இடத்தை கட்டினா, அவ்வளோ பெரிய லேண்டை வாங்கினா, என் குடும்பம் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டா, என் பிள்ளைங்க அப்படி இருந்தா. உலக பிரகாரத்தின்படி சரீர மாம்சத்தின்படி இச்சைகளிலே இருந்த ஒரு மனிதன் அவனை களைந்து போட்டு 23வது வசனத்தை வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ பழைய வாழ்க்கையில மாம்சத்தின் படி இருந்தவர்கள் புது மனிதனாக மாறும்பொழுது எப்படி மாறுகிறாங்களா? அவங்களுக்குள்ள புதிதான ஆவி வருகிறது. அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். நீங்களும் நானும் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, என்னை பார்க்கும் பொழுது சோத்திரம், உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளாக பார்க்கறதை காட்டிலும் உங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை மாதிரி பார்க்க தோன்றது தான் ஸ்லாக்கியம். அதை நீங்கள் கேட்டு அவன் கர்த்தர் சொல்லிட்டார்ல, முந்தின ஆலயத்தை பார்க்கலும் பிந்தைய ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்னா, அந்த ஆலயமாகி உங்கள் சரீரம் முன்னாடி இருந்ததை பார்க்கலும் இப்போ உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய சரீரத்தில் கர்த்தருடைய மகிமை பெரிதாக இருக்கும். உங்களை பார்க்குறவங்க, நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே யாராவது உங்களை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டுட்டாங்கன்னா உங்கள் சோத்திரம், உங்கள் தலை முடியலாம் அப்படி எழும்பி நின்று அல்லேலூயான்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும். ஆமென், ஆமென், ஆமென். ஆமாம், உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியணும், இயேசு மாதிரி தெரியணும். என்ன பார்த்தா இயேசு மாதிரி தெரியணும். ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா இயேசு மாதிரி தெரியணும், உங்களை பார்த்தா இயேசுவின் பிள்ளை மாதிரி தெரியணும். நீ இயேசு பிள்ளையான்னு கேட்கணும், நீ அல்லேலூயா கூட்டமானு கேட்கணும், நீ ரட்சிக்கப்பட்டவனான்னு கேட்கணும், நீங்க ஜெபம்ன்றவங்களான்னு கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு அடையாளம். நம் எப்படிப்பட்டவர்களாய் சிருஷ்டிக்கப்பட்டோம்? வசனம் சொல்லுகிறது, நம் தேவனுடைய சாயலிலே. எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். போட்டுக்கோங்க, ட்ரெஸ் போடுற மாதிரி புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட புது மனுஷனா? நீதியிலும் பரிசுத்தத்திலும். ஆமா, என் ஜட்ஜ்மெண்ட் இயேசுடைய ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பெருமைக்கு பேசுறீங்களா பாஸ்டர்? இல்லை, விருப்பத்தில் பேசுகிறேன். நீங்களும் அப்படி சொல்லுங்க, நானும் அப்படி தான் விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த நீதியிலே நீங்கள் எடுக்கிற முடிவு தேவனுடைய முடிவு போல கர்த்தர் எடுக்க உங்களுக்கு அவருடைய சாயலை தருவாராக. அடுத்ததாக 6வதாக பிலமோன் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிலமோன் 1வது அதிகாரம் 11வது வசனம் 297வது பக்கம். 6வதாக புதிய மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? என்னோட இணைந்து வாசிங்க. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். பழைய மனிதன் பிரயோஜனம் இல்லாதவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பழைய மனிதன் புது மனிதன் பிரயோஜனம் உள்ளவன். மீயா மாறிடக்கூடாது, மூவா மாறணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? பைபிளை வாசிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். என்னதான் மாறணும்? மூவா மாறணும்.
என்ன பாஸ்டர் ஃபாரின் லாங்குவேஜ்? இல்லை, புரோஜனம் இல்லாதவன், அந்த மீ என்னதான் மாறணும்? புரோஜனம் உள்ளவனாக மாறணும். ஆங்கிலத்தில் பிஃபோர் we were useless, unprofitable, but now we are profitable. நீ புரோஜனம் உள்ளவனா இருக்கிறாயா? Are you useful to the church? நீங்க புரோஜனம் உள்ளவங்களா இருக்கிறீங்களா? எதுக்கு? சபைக்கு, உங்க குடும்பத்திற்கு, தேவனாகிய கர்த்தருக்கு, ஊழியக்காரங்களுக்கு, உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு. நீ புரோஜனம் உள்ளவனா இருந்தால் நீ புது சிருஷ்டி. ஆமென், ஹல்லேலூயா. நான் எப்போ புது சிருஷ்டியாய் மாறுகிறேன்? அநேகருக்கு நான் புரோஜனம் உள்ளவனாக இருக்கும் பொழுது. நான் இருக்கு, என் குடும்பம் இருக்கு, என் வீடு இருக்கு, என் ஜனத்தார் இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு புரோஜனம், எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு மனிதன் சொன்னான் என்றால் அவன் புதிய சிருஷ்டியாக இன்னும் ஆகவில்லை. புதிய சிருஷ்டி எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் புரோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் புரோஜனம் உள்ளவங்களா இருக்கிறீங்களான்னு யார்ட்டெல்லாம் கேட்கலாம் தெரியுமா? உங்களை குறித்து நீங்கள் புரோஜனம் இல்லவங்களா இருக்கிறீங்களா, இல்லை புரோஜனமாக தான் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரே நபர் உங்கள் சபை பாஸ்டர்கிட்ட தான் கேட்கணும். ஆமாம், சோத்திரம். அதையும் பாஸ்டர் 2 பேருமே இங்கே இருந்துக்கிட்டு அப்படியே சொல்கிறீங்களே, சோத்திரம். ஆமாம், ஆன்சர் மனசில் தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். சோத்திரம். மனதில் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் புரோஜனம் உள்ளவங்களா இருக்கீங்களா? சபைக்கு புரோஜனம் உள்ளவங்களா இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்துக்கு புரோஜனமாக இருக்கீங்களா? முதல்ல அங்கேயே சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு அங்கே சரியாகணும். அநேகர் வீட்டுக்கு புரோஜனமாக இருக்க மாட்டாங்க, சபைக்கு ரொம்ப புரோஜனமாக இருப்பாங்க. அப்படி கிடையாது. நம்முடைய தேவன் சோத்திரம் நீதி உள்ளவர், எல்லாம் பேலன்ஸ்டான கர்த்தர். நீங்கள் சபையில் புரோஜனம் உள்ளவங்களா இருக்கிறீங்கன்னா நீங்கள் தானாக உங்கள் வீட்லேயும் புரோஜனம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் உண்மையாக உங்கள் வீட்டில் புரோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் தானாக சபைக்கு புரோஜனம் உள்ளவர்களாக இருப்பீங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரு மனிதன் புரோஜனம் உள்ளவனாய் மாறும் பொழுது தேவனாகிய கர்த்தருக்கு அவன் புரோஜனம் உள்ளவனாய் மாறுகிறான். கூடைய தேசத்துக்கும் புரோஜனம் உள்ளவனாய் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆமாம், தேசத்துக்கு புரோஜனம் உள்ளவனாய். நான் இந்தியன் அது மட்டும் சொன்னால் போதாது. எனக்கு தமிழ் பிடிக்கும் அது மட்டும் சொன்னால் போதாது. அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்காய், அந்த இந்திய நாட்டில் இருக்கிறவங்களுக்காய் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்து புரோஜனம் உள்ளவர்களாய், பீயிங் யூஸ்ஃபுல். நிறைய பேர் அதுக்காகவே படிப்பாங்க. எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைங்க சோதனம், நான் உலகத்துக்கு புரோஜனமாக இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தை இது உலகத்திலே நான் புரோஜனமாக இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் புரோஜனமாக இருக்க வேண்டும் என்று படித்தவங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட வேலைகளை பார்க்குறாங்க தெரியுமா? சோத்திரம், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே சோத்திரம் பிலமோனில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே ஒனேசிமோசை குறித்து சோத்திரம், அவன் புரோஜனம் உள்ளவன், முன்னே புரோஜனம் உள்ளவனாக இருந்தானாம். சோத்திரம், முன்னே புரோஜனம் இல்லாதவன் இப்பொழுது புரோஜனம் உள்ளவன். அவன் வாழ்க்கை மாறுகிற விதம், உங்கள் வாழ்க்கை புரோஜனம் உள்ளவர்களாய், அப்படி புரோஜனம் உள்ளவனாய் மாறுகிறவன் அதே பிலமோனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் 12வது வசனத்திலே, அவனை நான் உம்மிடத்தில் அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். புரோஜனம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறாங்க? ஒரு ஊழியக்காரருடைய உள்ளம் போல் இருக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். உங்கள் தலைமை போதகருக்கு, உங்கள் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உள்ளம் போல் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க மனசு வலிக்கணும், அதான் உள்ளம் போல் இருக்கிறவர்கள். நீங்கள் எப்போ உள்ளம் போல் இருக்கிறவர்களாய் மாறுவீர்கள்? சபைக்கும் சோத்திரம் தேவனுடைய ஊழியத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் புரோஜனம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது. அதான் பாஸ்டர் நிறைய காணிக்கையை கொடுக்குறேன், அது புரோஜனமே இல்லை. ஒரு பக்கத்தில் புரோஜனம் சோத்திரம், ஆனால் 75% உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஊழியம், நீங்கள் சிரிச்ச முகத்தோட சபையில் வந்து கைத்தட்டி தேவனை ஆராதிக்கிறீங்க பாருங்க, நீங்கள் அவ்வளவு புரோஜனமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஃபர்ஸ்ட் நீங்கள் நிறைய நாள் உயிரோடு இருக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன், நிறைய ஆத்மாவை ஆதாயம் பண்ணிட்டு வாங்க, சபையில் நிறைய நிரப்பி வைங்க, நீங்கள் எனக்கு புரோஜனமாக இருப்பீங்க. சோத்திரம், நீங்கள் ஊழியத்துக்கு புரோஜனமாக இருப்பீங்க. நாங்கள் பல வருஷம் நான் உயிரோடு இருப்பேன். அதுதான் புரோஜனம் உள்ள விசுவாசிகள். நான் புரோஜனம் உள்ள விசுவாசியாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, நீங்கள் புரோஜனம் உள்ள விசுவாசிகள். அல்லேலூயா. வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைனில் பைபிளை சொன்னேன், ஆன்லைனில் வசனத்தை பார்த்துட்டு ஆன்லைனில் பிரசங்கத்தை பார்த்துட்டு ஈஸியாக போயிடலாம். புரோஜனம் உள்ள விசுவாசிகள் இங்கே வந்து கரங்களை தட்டி தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். கடைசியாக 7வதாக, முன்னே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பழைய மனிதன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு இரக்கமே இல்லை. உங்கள் பழைய வாழ்க்கை இரக்கம் இல்லாத வாழ்க்கை.
கர்த்தரிடத்திலிருந்து ஒரு இரக்கம் கிடைச்சிருக்காது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தயவு கிடைத்திருக்காது, கர்த்தரிடத்திலிருந்து கிருபைகள் கிடைத்திருக்காது. தேவனுடைய மனுஷனாவே இல்லை. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, தேவனுடைய ஆலயத்தில் பங்குள்ளவனாய் மாறின பிறகு, கர்த்தருக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு, நான் இப்பொழுது கர்த்தருக்குரிய மனிதனாய், தேவ மனுஷனாய், இந்த வசனம் சொல்லுகிற 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவருடைய சோதனம், இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருடைய ஜனமாய் இருக்கிறேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இன்னும் சத்தமா சொல்லுங்க, நான் அவருடைய ஜனமாய் இருக்கிறேன், இரக்கம் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் சோதரன், பழைய வாழ்க்கை, பழைய நாட்கள்ல உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் வரப்போகிற நாட்கள், இனி வரப்போகிற மேன்மையான மகிமையின் நாட்கள், கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை பொழிந்தருளுகிற நாட்களாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கணும், அப்பா நான் உம்முடைய ஜனமாக இருக்கிறேனே, நான் புதிய மனிதனாய் மாற்றப்பட்டு இருக்கிறேனே, புதிய இருதயத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரே. அப்போ நீங்கள் சொல்லணும், தைரியமாக கர்த்தரிடத்தில் கேட்கணும், உம்முடைய இரக்கத்திற்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உரிமைகளை வாங்கி பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். 7 காரியங்களையும் நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சோதரன், வசனம் சொல்லப்பட வேகமாக நான் சொல்லுகிறேன். முன்னே நாம் விசுவாசத்தை அளித்தவர்களாய் இருந்தோம். ஆனால் கர்த்தர் புதிய மனிதனாய் நம்மை மாற்றின பொழுதோ விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் மாற்றினார். எத்தனை பேர் இந்த நேரத்தில் நீங்க சொல்ல போறீங்க, நான் இன்றிலிருந்து விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவனாய் மாறுவேன் என்று சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது சும்மா நேர போக்குக்காக நான் இந்த பிரசங்கத்தை பண்ணவில்லை. இந்த காரியங்கள் மாற்றம், இந்த மாற்றம் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில் அப்படியே உருவாயிருக்க வேண்டும். ஆமென். இன்றிலிருந்து நான் விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணுகிறவன். எல்லாரும் சொல்லுங்க, இந்த இன்றிலிருந்து நான் விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவன். நான் பேசுகிறதெல்லாம் விசுவாசமாக இருக்கும். 2வது, முன்னே நாம் தூரமாக இருந்தோம், இப்பொழுதோ இரத்தத்தினால் சமீபமாக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால் நான் சமீபமாக்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொன்னீங்களா? நான் கிறிஸ்துவுக்கு சமீபமாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு சமீபமாக்கப்பட்டு இருக்கிறேன். முன்னே இருந்த குணம், முன்னே இருந்தவன் தூஷிக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் இப்பொழுதோ நான் ஆசீர்வதிக்கிறவனாய் மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோதரம் 4வதாக, சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாய் இருந்தேன், இப்பொழுதோ கர்த்தர் என்னை புத்திரராய் மாற்றிருக்கிறார். உங்க மனசுல அதை மட்டும் நீங்க நினைவில் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளுங்கள். நீ அடிமை அல்ல, நீங்கள் அடிமை அல்ல. பிசாசு உங்களை அடிமைப்படுத்த முடியாது. நீங்கள் இயேசுவுக்குள்ளாய் இருக்கிறபடியினால் புது சிருஷ்டியாய் இருக்கிறீங்க. as long as you live inside Jesus Christ, as long as you live in Jesus Christ, நீங்கள் இயேசுவுக்குள்ளாய் வாழுகிற வரைக்கும் நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க. எந்த பாவமும், எந்த சாபமும், எந்த நோய்களும், எந்த குடும்ப பரம்பரை சாபமும் நம்மை சோத்திரம் ஒட்டவே ஒட்டாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பாடல 2வது ஆராதனையில பாடணும், இயேசுவின் ரத்தம் என் மேல் சோத்திரம் தெளிக்கப்பட்டதுனாலே பாவம் இல்லை, சாபம் இல்லை, நோய்கள் இல்லை, வருத்தங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை, புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். 5வதாக, பழைய மனிதன் மாம்சத்தின்படி சோத்திரம் புறஜாதியாக இருந்தான், உலக பிரகாரமாக இருந்தான். இப்பொழுதோ நாம் தேவ சாயலில் இருக்கிறோம், தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். 6வதாக, பழைய மனிதன் புரோஜனம் இல்லாதவனாக இருந்தான். இப்பொழுதோ நாம் புரோஜனம் உள்ளவர்களாய் சோத்திரம் ஊழியக்காரர்களுக்கும் தெய்வத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ளம் போல் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். கடைசியாக நாம் தேவ ஜனங்கள் இல்லாதவர்களாக இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருடைய பார்வைகளிலே சோத்திரம் இரக்கம் பெற்று தேவனுடைய ஜனங்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் சோதரம். அந்த வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் 1 பேதுரு 2வது அதிகாரத்தை 9வது வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு சொல்றாரு. தேவனுடைய ஜனம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறார்களாம்? முதலாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாகும். ஹல்லேலூயா. நாம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம் யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள். நாம் யார்? பரிசுத்த ஜாதி. நாம் யார்? கர்த்தருக்கு சொந்தமான ஜனம். அதான் நான் சொன்னேன், நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். நம்மை குறித்து அவர் சொந்தம் பாராட்டுகிற நிலைமையில் கர்த்தர் உங்களை ஏற்கனவே வைத்து விட்டார். விசுவாசிக்கிறவங்க இந்த இடத்துல எழும்பி நின்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி முழு பலத்தோடு நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் என்கிறத திரும்ப திரும்ப
திரும்ப சொல்லி கரங்களை தட்டுங்க. நான் தேவனுக்கு சொந்தமானவன், என் குடும்பம் கர்த்தருக்கு சொந்தமான குடும்பம், என் எதிர்காலம் கர்த்தருக்குரியது, என் வாழ்க்கை கர்த்தருக்குரியது, என் கைகளில் இருக்கிற சகலமும் இயேசுவுக்கு சொந்தமானவைகள். எல்லாரும் முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா. நீ ஆசாரியன், நீ ஒரு ஆசாரியன் மகனே மகளே, நீ ஆசாரியன். நீ பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்த நாட்கள் போதும். புதிய மனிதனை உனக்குள்ள தரித்துக்கொள். கிறிஸ்துவுக்குள்ளான புதிய மனிதனை உனக்குள்ள தரித்துக்கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் உங்களுக்கு ராஜரீக அபிஷேகத்தை, the kingly ஹல்லேலூயா ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் தரும்படியாய் நீங்க உரிமையோடு கேளுங்க. நான் உம்முடைய மகன் அல்லவா, நான் உம்முடைய ஜனம் அல்லவா, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அல்லவா, பரிசுத்த ஜாதி அல்லவா, ராஜரீக ஆசாரிய கூட்டம் அல்லவா, நான் உமக்கு சொந்தமான ஜனம் அல்லவா, இரக்கம் பெற்றவர்கள் அல்லவா. தேவாதி தேவனே, இந்த ஜனங்கள் உம்முடைய கண்களிலே இரக்கம் பெற்றவர்கள் அல்லவா, உம்முடைய கண்களிலே இரக்கம் பெற்று ரட்சிக்கப்பட்டு இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆலயத்திலே இவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள் அல்லவா. இவர்களை விடுதலையாக்குவீராக, இவர்கள் மேல் உம்முடைய அன்பை பொழிந்தருளுவீராக, உம்முடைய இரக்கத்தை தாராளமாய் இவர்களுக்கு தந்தருளுவீராக. பழைய மனிதனின் குணம் இவர்களுக்கு வேண்டாம், பழைய மனிதனின் அசுத்த எண்ணங்கள் இவர்களுக்குள்ளே வேண்டாம், அடிமைப்படுத்துகிற உலக பழக்கங்கள் இவர்களுக்குள்ளே வேண்டாம், அல்லது தூரமாய் இருக்கிற குணம் வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் சமீபமாய் இருக்கிறவர்களாய், பிரயோஜனமாய் இருக்கிறவங்களாய், தங்க வீட்டுக்கு இவங்க பிரயோஜனமாய் இருக்கிறவங்களாய், தங்களுடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் பிரயோஜனமாய் இருக்கிறவர்களாய், இயேசுவின் நாமத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. தங்களுடைய சபைக்கும் தங்களுடைய தேசத்துக்கும் தங்களுடைய பட்டணங்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறவர்களாய் இவர்களை மாற்றுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று சொல்றவங்க, ஒருவேளை நீங்க அந்த காரியத்தை கேட்கும் பொழுது, நான் இன்னும் இந்த பழைய குணத்துல தானே நான் இருக்கிறேன், இன்னும் தூஷிக்கிறவனாய், இன்னும் விசுவாசத்தை என்னால பேச முடியல, சாபத்தையே பேசிட்டு இருக்கிறேன், இன்னும் நம்பிக்கை என்னால பேச முடியல, அழிவையே பேசிக்கொண்டு இருக்கிறேன், இன்னும் பழைய மனுஷனா தான் இருக்கிறேன், நான் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், நான் தேவ ஜனம் மாதிரி எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில எனக்கு இரக்கமே இல்லை, எல்லாமே தண்டனையா வந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சு, நான் புதிய மனிதனாய் ஆக விரும்புகிறேன், என் லைஃப் ஐ நீட் a change in my life, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், தாவீது ஜெபித்தது போல என் இருதயத்தை நீர் புதிய இருதயத்தை தந்தரல வேண்டும் என்று யாராவது கொஞ்சம் பேர் இருந்தாலும், ஆனா என் மனசுல இப்ப நான் புது மனிதனாக ஆக விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்த முடியுமா? கர்த்தர் அதை பார்க்கிறார். You need a change in your life brother sister, you need a change in your life. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். நீ பறவைகள் வந்து சேருகிற ஒரு தோட்டம் போல் நீ மாற வேண்டும், வாதுமை மரத்தை போல் நீ மாற வேண்டும், கனி தரும் திராட்சை தோட்டத்தை போல் நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. படர்ந்து போகிற திராட்சை தோட்டத்தை போல் நீ மாற வேண்டும். கர்த்தருடைய கண்களிலே கனி கொடுக்கிற ஒரு ஒலிவ மரத்தை போல் நீ மாற வேண்டும். Your life has to be changed. உன் வாழ்க்கை மாறணும், அப்பதான் உங்க பிள்ளைகளுக்கு உன்னை பிடிக்கும். மகளே, உன் வாழ்க்கை மாறினாதான், உன் லைஃப் மாறினாதான் உங்க பெற்றோர்களுக்கு உனக்கு பிடிக்கும், உன்னை பிடிக்கும். சாபம் வேண்டாம். பழைய மனிதன் சாபம் நிறைந்த மனிதன், கர்த்தர் உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றுவார் என்றால், just lift your hands, உங்க கரங்களை உயர்த்தி இயேசுவிடத்துல கேளுங்க, என்ன மாற்றும் ஆண்டவரே என்று கேளுங்க. ஐயா மாற்றும் ஐயா. அந்த 7 காரியங்களை நாங்கள் மனதில் வைத்து ஜெபிக்கிறோம். புது சிருஷ்டியாய் என்னை மாற்றும். முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை, பிந்தின வாழ்க்கையின் மகிமை எங்க வாழ்க்கையில பெரிதா இருக்கட்டும் ஐயா. சமாதானம் இருக்கட்டும். கரங்களை உயர்த்தி வைங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, நாங்கள் ஞானம் இல்லாதவர்கள், நாங்கள் பெரிய யோசித்து அறிவோடு முடிவெடுத்தால் அநேக நேரங்களில் நாங்கள் தவறி விடுகிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். உங்களுடைய வேத சத்தியம் சொல்லுகிறபடி எங்களை புது சிருஷ்டியாய் நீர் மாற்றுவீராக. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், எங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் புதிதாய் மாறட்டும். Let everything become new. புதியதிலே நாங்க பழகட்டும் ஐயா. இந்த ஜனங்கள் புதியதிலே பழகட்டும், so that அவங்க பரலோகத்துக்கு வரும் பொழுது எங்களுக்கு அதுல ஒரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு பரலோக வாழ்க்கையை இப்பொழுதே அந்த ஜனங்களுக்கு நீ தந்தருளுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். பரலோக வாழ்க்கை, நீர் நிரம்பின வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, உலகத்தை நம்புகிற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, உலகத்துக்காய் வாழுகிற வாழ்க்கை அல்ல.
சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாத உலக காரியங்களுக்காய் வாழுகிற வாழ்க்கை அல்ல, இயேசுவுக்காய் வாழுகிற சுதந்திர வாழ்க்கை அவர்களுக்கு தந்தருவீராக நான் ஜெபிக்கிறேன். நீரே மகிமைப்படுவீராக. ஒவ்வொருடைய தலைகளிலும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட்டு உம்முடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் ஊற்றப்படும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கரங்களை தட்டி உம்முடைய விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு ஆவிக்குரிய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய பிள்ளை என்கிற முத்திரையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென்.